அந்த கொங்கு 22 கோணாடு 32 நாட்டவர்களோடும் முதல் முறையாக நானும் எனது அத்தாபிள்ளை அத்தாவும் போருக்கு வந்த இடத்திலே அத்தாபிள்ளை அத்தாவாகப்பட்டவர் பட்டு படுகளம் சேர்ந்து விட்டார். அதை சென்று எனது சாமி சின்னாண்டவர்களிடம் தெரிவித்தேன். அவர் ஆங்கார கோபத்தோடு வந்தார். மீதம் உள்ள படைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினோம். தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் பார்த்து வர சொன்ன இடத்திலே நான் தண்ணீர் பார்த்து வந்தேன். தண்ணீர் அருந்தி விட்டு களைப்பாக இருக்கிறது என்று தெரிவித்த எனது சாமி சின்னாண்டவர் மாயமாக வந்த அம்பாகப்பட்டது மார்பிலை பாய்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டு எதிராளிகளை பார்த்தபடியே மேற்கு முகமாக திரும்பி தனது உயிரை விட்டு விட்டார். இனி நான் மட்டும் நெல்லியோல் நாட்டு கோட்டைக்கு சென்று என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவர் பட்டார் என்று ஆண்டவர் பட்டார் என்று அடியேனும் புலம்பி போகன் மாண்டிட வேண்டும் என்று மந்திரவால் தும்பை ஓங்கி தாண்டிய லாகு பாயும் பொழுது தாண்டிய லாகு பாயும் பாண்டவர் தூது கண்டு பற்றினான் உயிர் தன்னையே. தங்கள் கண்ணுக்கு தெரிபவர்கள் என் கண்ணுக்கு ஒருவருமே தெரியவில்லை சுவாமி. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வீர்கள்? நமது பெரியவனுக்கு கேட்கும்படியாக ஒத்தமாரி யோசனை மீட்டு விடுகிறார்கள். தாங்கள் தங்கள் மீது ஆணை வைத்திருக்கிறீர்களே, அதை மீறி நாம் எவ்வாறு சாமி ஒத்தமர யோசையை அடிக்க முடியும்? அப்படியா? வைத்தானை விட்டே போகா சாமி, தாங்கள் தெரிவித்த பிரகாரம் ஒத்தப்படையாசை ஓசைவர தட்டிவிட்டேன் சாமி. அப்படியா? உண்மைதான் வீரபாகு. இங்கே நடந்த அனைத்து விவரங்களையும் நமது பெரியவன் வந்தவுடன் இங்கே நடந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறேன் வீரபாகு. நான் இப்பொழுது மேற்கூறாக திருப்பி என் உயிரை கட்டி விடுகிறேன் வீரபாகு. ஆண்டவா, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? மேற்கு முகமாக திரும்பி நமது எதிராளிகளை பார்த்தபடியே மண்டியிட்ட பாவனையோடு தங்களது உயிரை விட்டு விடுகிறேன் என்று தெரிவிக்கின்றீர்களே சுவாமி. ஆமா வீரபாகு. இனி நான் மட்டும் தன்னந்தனியாக நெல்லியோல் நாட்டு கோட்டைக்கு போக வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்களே ஆண்டவா. வீரபாகு, நானும் தங்களோடு வருகிறேன் சுவாமி. வீரபாகு, என் உயிரை கிடைக்காத வீரபாகு. இங்க நடந்த விபரத்தை எல்லாம் நமது பெரிய வந்தவுடன் சொல்லிவிடு. நான் இப்பொழுது மேற்கு முக திருப்பி என் உயிரை விட்டு விடுகிறேன். மேற்கு முக